மிஷின் சாப்டர் 1. நேற்று தான் இந்த படத்தை ஓடிடிக்கு ஒதுக்கிட்டோம்னா பேசிட்டு இருந்தோம். காரணம், இந்த படத்தை பார்க்கணும் நான் தேட்டருக்கு கலையும் போன டைம்ல சோர்ஸ் கேன்சலா இந்த படத்தை பார்க்க முடியாம போச்சு. பட் லக்கிலி இன்னைக்கு நான் வேற ஒரு வேலையா போயிருந்த இடத்துல எனக்கு டைமும் கிடைச்சு இந்த படத்துக்கு ஷோவும் இருந்து ஃபைனலா அந்த படத்தை தேட்டர்ல பார்த்துட்டேன். தான் பொண்ணோட ஆபரேஷனுக்காக லண்டன் கலையும் போற ஹீரோ போற இடத்துல ஆபரேஷனுக்கு 30 லட்ச ரூபாய் செலவாகும் அப்படின்னு அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை அவ்வளவு சீக்கிரம் லீகலா அங்க கொண்டு போயிட முடியாதுன்னு அதை ஹவாலா முறையில டிரான்ஸ்பர் பண்ண முடிவு பண்ணி அதுக்கு கீழா ஒரு 10 ரூபாய் நோட்டை கொண்டு போறாரு ஹீரோ. போன இடத்துல அவர் பிளான் பண்ணபடி அவரோட படத்தை அவர் கையில வாங்குறதுக்குள்ள அவர் என்ன பாடுபடுறாரு, ஃபைனலா அவரோட பொண்ணுக்கு ஆபரேஷன் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. இதுதான் இந்த மிஷினான்னு கேட்டீங்கன்னா, அதாவது டைட்டில் உள்ள மிஷின் இதுதான் கேட்டீங்கன்னா அது இல்ல. இதுக்கு இடையில இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சது அப்படிங்கிற ஒரு கதை ஒன்று சொல்றாங்க. அதுதான் அந்த மிஷன். அது என்ன அப்படிங்கறத படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த இயக்குனர். அடுத்த ஒரு 2.5 மணி நேரத்துக்கு நான் ஸ்டாப்பா எந்த ஒரு டிவியேஷனும் இல்லாம ரொம்ப கிரிப்பிங்கா சொல்லி முடிக்கிறாரு இந்த கதையை. நான் இதையே அழுத்தி சொல்றேன்னா, இப்போ பல படங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு விதமா ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுக்கு வந்தோம்ன்றதே மறந்து நிறைய சமயக்காரனாவே மாறிட்டானேங்கிற மாதிரி வேற ஏதோ ஒரு ட்ராக்ல கதை மாறி போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நினைவு திரும்ப அந்த பழைய ட்ராக்குக்கு வந்த கதையும் உண்டு. இன்னும் சில படங்கள் அது வேற ட்ராக்ல போன ரயில் அப்படியே போனதுதான். இப்படியான படங்களுக்கு மத்தியில தான் சொல்ல வந்த கதையை மட்டும் எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாம ஒரு கிரிப்பிங்கா அவங்க சொல்றப்போ அது படம் பார்க்கிற ஆடியன்ஸும் என்ஜாய் பண்ணி பார்க்க முடியுது. அதனாலதான் இன்னைக்கு இந்த படத்தை பத்தி பலரும் ட்விட்டர்ல பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கதையை சொல்றதே கஷ்டங்கிற இடத்துல இந்த மாதிரியான ஒரு கதையை, அதாவது எளிதில் போர் அடிச்சுற மாதிரியான ஒரு கதையை ஸ்கிரீன்ல உள்ள அந்த டென்ஸ் ஆடியன்ஸ் மத்தியில ஹோல்ட் பண்ற அளவுக்கு ஒரு கதையை சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு அனுபவம் ரொம்ப அவசியம். அனுபவத்தை பத்தி பேசுறப்போ இந்த இயக்குனர் 2007 நம்ம லாலிதனோட கிரீடத்தை ரீமேக் பண்ணி தமிழ்ல ஏக்கையை வச்சு படமா பண்ணி லான்ச் ஆகுறாரு 2007 ஒரு டைரக்டரா. அதுக்கப்புறம் இன்னைக்கு 2024 இத்தனை வருஷங்கள்ல இவர் படம் பண்ணாத வருஷம்னு பார்த்தா 2009 2022 நினைக்கிறேன். அதாவது இந்த 2 வருஷங்கள்ல 2009 2022 மட்டும்தான் இவரோட டைரக்ஷன்ல எந்த படமும் ரிலீஸ் ஆகல. மித்தபடி வருஷம் குறைஞ்சது ஒரு படமாவது ரிலீஸ் பண்ணிடுவார். நான் சும்மாதான் சொல்ல, நீங்க செக் பண்ணி பாருங்க. இவ்வளவு வருஷங்கள், இவ்வளவு அனுபவங்கள், அதுலயும் இவ்வளவு படங்கள்லயும் எல்லாமே ஒரு ஜான்ரா பிலிம்ஸ்னா கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு வெவ்வேறு ஜான்ரா பிலிம்ஸையும் கவர் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளவு வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது இந்த படத்தோட அவுட்புட்ல ரொம்ப கிளியராகவே நமக்கு தெரியுது. இப்ப இந்த படத்துலயும் கூட இன்டர்வலுக்கு அப்புறம் பிளாஷ்பேக் ஓபன் பண்றாங்கன்னா நான் கூட பயந்துட்டேன் எங்க பிளாஷ்பேக்னு சொதப்பிடுவாங்களோன்னு. பட் அந்த பிளாஷ்பேக்கை பொறுத்தவரை அந்த ஹீரோ கேரக்டருக்கான இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு காட்சி, அந்த சேம் காட்சியிலேயே வில்லனுக்கும் ஹீரோக்கும் இன்னும் என்ன பஞ்சாயத்துங்கிறத ஓப்பன் பண்ணி அடுத்து ஒரு 2 காட்சியோட அது முடிச்சு டக்குன்னு இந்த பிரசன்ட்டுக்கு வந்து அந்த ஒரு சூட்டா அந்த கதையை சொல்லி முடிச்சிருக்காரு இந்த இயக்குனர். அதான் ஒரு வெல் பிளான்டு வெல் ரிட்டர்ன்டு பிலிம் எக்ஸிகியூஷன்ல மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அந்த இயக்குனருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வேணா அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொன்னது போல நம்ம கன்சிஸ்டன்டா யூடியூப் வீடியோ பண்ணிட்டு இருக்க மாதிரி அந்த மனுஷன் கன்சிஸ்டன்டா படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன குறை இருக்க போகுது? வெல் பிளான்டு வெல் ரிட்டர்ன்டு ஒரு பிலிம், அது பக்காவா இங்க எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காரு. இந்த பிளாஷ்பேக் பத்தி பேசியிருக்கேன் இல்லையா, அதுக்கு அவங்க பெருசாலாம் கஷ்டப்படல, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். பட் அதை ப்ராப்பரா அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஒட்டுமொத்த கதையா பாத்தீங்கன்னா கூட அதுக்கான காட்சிகள் அமைக்கிறதான் கஷ்டமே தவிர்த்து கதையா அது ஒன்றும் அவ்வளவு பெருசா ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்க வேண்டிய ஒரு கதைங்கிறது இல்லை. பட் கண்டிப்பா அதுக்கான காட்சிகள் அமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். அது சொன்னது போல ப்ராப்பரா பண்ணியிருந்தாரு இந்த இயக்குனர். இந்த மதராசப்பட்டினம் கதையை எம்மியோட இன்ட்ரோல கொடுத்து விட்டது ரசிக்கும்படி இருந்தது இந்த படத்துல. எமி ஜாக்சன் இல்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சரி, நம்ம அருண் விஜய், நிமிஷா சத்யன், அது இல்லாம இந்த பாப்பா இப்பதான் லியோல கலக்கிட்டு போச்சு, அதுக்குள்ள இந்த படம். அண்ட் தென் அந்த வில்லன் கேரக்டர் பண்ணியிருந்தவரு ரொம்ப முக்கியமா நிமிஷா சத்யனோட பிரதரா ஒருத்தர் வராரு. இப்படி எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே இந்த படத்துல பிஞ்ச் பர்ஃபெக்டா இருந்தது. இது அந்தந்த எமோஷன்ஸை அவ்வளோ பக்காவா மெஷர் பண்ணி வச்ச மாதிரி அவங்க எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட்ஸ் வை இவ்வளவு கிரிப்பிங்கா கதை சொல்லிட்டு இருக்கப்பவும் கூட அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல நம்மளால, அதாவது கண்ணை வந்து ஸ்கிரீனை விட்டு நம்மளால நகர்த்தவே முடியாத ஒரு இடத்துலயுமே எங்க ஒரு குறையும் நோட் பண்ண முடியல அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் தான். பெர்ஃபார்மன்ஸ்ல நான் பேசிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. இந்த நல்ல சீட்டேஜ் த்ரில்லர்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படியான ஒரு படம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ ரிலீஸ் இருக்க தமிழ் படங்கள்ல கண்டிப்பா இது ஒரு நல்ல சாய்ஸ். ஒருவேளை உங்களுக்கு பக்கத்துல உள்ள ஸ்கிரீன்ல அந்த படம் ஓடிச்சுன்னா ஓடுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அந்த 2 படங்களும் தான் மேஜர் ஆக்குபை பண்ணிருக்கு. கொஞ்சம் டிராவல் பண்ணி போய் பார்த்தாலும் பரவாயில்ல. இந்த த்ரில்லர் படங்கள் பார்க்கணும், அது ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஒர்த்தா இருக்குன்னு நான் நம்புறேன். நானும் படத்தை தியேட்டர்ல என்ஜாய் பண்ணேன். நீங்க படத்தை பார்த்துட்டு வந்து படத்தை உங்களோட தாட்ஸ் என்னங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்க அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன்.